இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் வாழ்ந்தாலும் சரி மரித்தாலும் சரி, இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் ஆண்டவரோடு கூட வாழ்கிறோம். இந்த உலகத்தை விட்டு நாம் எடுக்கப்பட்டு போனாலும் தேவனோடு கூட இருப்போம். நாம் யோபுவினுடைய புத்தகத்தில் பார்க்கிறோம் அல்லவோ, யோபு சொல்லுகிறார், இந்த சரீரம் முழுவதும் அழுகி நாற்றம் எடுத்தாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் தேவனை காணும். இந்த உலகத்திலே நான் பாடுகளை அனுபவித்தாலும் இயேசுவோடு கூட இருப்பேன். ஒரே ஒரு நம்பிக்கை, இந்த உலகத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனை எருசலேமுக்கு போ என்று சொல்லி அனுப்புகிறார். அவன் எருசலேமுக்கு போக பிரயாணப்படுகிற வேளையிலே அநேக பாடுகளின் பாதை, அங்கே மரணத்தின் விளிம்பு. ஆனாலும் அவன் அதை குறித்து கவலைப்படவில்லை. ஒரு தீர்க்கதரிசி அகபு என்கிறவன் சொல்லுகிறான், பவுலினுடைய கச்சையை எடுத்துக்கொண்டு தன் கைகளையும் தன் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சைகளை உடையவன் எருசலேமிலே யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்று சொன்னபோதும் அவன் அதை குறித்து கவலைப்படவில்லை. எல்லாரும் சொல்லுகிறார்கள், நீங்கள் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை அனுப்புகிறார், கர்த்தர் என்னை அனுப்புகிறார். ஆகவே நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் ஆண்டவருக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், அநேக நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மத்தியிலே நாம் ஆண்டவருக்காக, அதனைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது 1ஆம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திற்காக வாழ்கிறவர்கள் நம்பிக்கையற்றவர்களாய் தெரிகிறார்கள். உலகத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை எண்ணுகிறவர்கள் யோபுவை போல் சொல்வார்கள், இந்த சரீரம் அழுகினாலும் நாற்றம் எடுத்தாலும் மரித்தாலும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தீச்சுளைக்கு முன்பதாக நிற்கும்போது எல்லாரும் பொற்சிலையை வணங்கிய போது, எங்கள் தேவனை தவிர நாங்கள் யாரையும் வணங்க மாட்டோம், எங்கள் தேவன் இந்த அக்கினி சூளைக்கு தப்புவிக்க வல்லவர், அவர் தப்புவித்தாலும் சரி தப்புவிக்காவிட்டாலும் சரி, நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டோம், ஜீவனுள்ள தேவனை மாத்திரமே, ஜீவனுள்ள தேவனுக்காக மாத்திரமே எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும்
எல்லாம் தகுதியாயிராது என்று 1 கொரிந்தியர் 10:23 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அனுபவிப்பது எல்லாம் நமக்கு பக்தி விருத்தியை கொடுக்காது, தேவனோடு நடக்க செய்யாது. ஆகவே இந்த கால வேளையிலே நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு உகந்த ஒரு ஓட்டம், ஆண்டவருக்காக, உலகத்திற்காக அல்ல, இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் மரித்தாலும் நாம் இயேசுவோடு இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லா நிலையிலும் உமக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.